ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு RMS Multi வீடியோஸ். ஸோ நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட RMS Multi வீடியோஸ் சேனல் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இது எதனால் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தோம். அதோட ஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ நம்ம யூடியூப்பை கான்டாக்ட் பண்ணோம், சேனல் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப் பார்த்தீங்கன்னா யார் காப்பிரைட் கொடுத்தாங்களோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்கள கான்டாக்ட் பண்ணி காப்பிரைட்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு சேனலை திரும்ப கொடுத்துறோம் அப்படின்னு யூடியூப்லேருந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராப்ளம் இந்த காப்பிரைட் கொடுத்த ஓனர் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண மாட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய தடவை மெயில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் அவருக்கு மெயில் அனுப்பிச்சது தான். ஸோ நம்ம எத்தனை தடவை அவருக்கு மெயில் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாரு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது, காப்பிரைட் ஓனர் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ண மாட்டாங்க, என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க அதில் அதான் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களால் எதுவும் பண்ண முடியாது, எங்கள் சைடு ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா காப்பிரைட் யார் கொடுத்தாங்களோ அவங்கள தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணணும். அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பிரைட்டில் ரிமூவ் பண்ண சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் உங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி யூடியூப் சைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் கான்டாக்ட் பண்ண வரையும் எனக்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. நான் பார்த்தீங்கன்னா நிறைய மெயில் அனுப்பிச்சு பார்த்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், RMS Safi Views அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா RMS Multi Views அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அன்சாரி பை எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவோம். ஸோ இப்போ அந்த சேனல் லாக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் யாரெல்லாம் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களோ இந்த சேனலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அந்த வீடியோ எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ பழைய சேனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 அதாவது 10,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட பார்த்தீங்கன்னா வர வந்துட்டுருக்கோம். ஒரு 9,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர்லாம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா இப்போ RMS Safi Views அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நீங்களும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இந்த மாதிரி யூஸ்டு கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் அந்த மாதிரி போட்டுட்ருந்தீங்க, உங்களுக்கு காப்பிரைட் வரல அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டே இருப்பாங்க யூடியூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அது நல்லா வியூஸ் போகுது, நல்லா ஸ்டார்டிங்கில் நல்லா தான் வியூஸ் போகும், நீங்கள் அதை நினச்சி கண்டினியூஸாக வீடியோ போட்டு இருப்பீங்க. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்ட்ரைக்கு 5-6 ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துடும். டப்புன்னு பார்த்தீங்கன்னா சேனலில் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. பாட்டு அந்த மாதிரி அடுத்தவங்க வீடியோ இந்த மாதிரிலாம் எதுவுமே எடுத்து இது போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓனாக உங்கள் கண்டென்ட்டே போடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் நிறைய ஓனாக பார்த்தீங்கன்னா வீடியோ போடலாம் தான் இருக்கேன். ஸோ நான் என்னோட பழைய சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நான் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஓனாக தான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 4-5 வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக ஒரு ரீயூஸ்டு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நானும் அந்த தப்பை பண்ணியிருக்கக்கூடாது. என் மேலேயும் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்குது. நான் காப்பிரைட் ஓனரை கான்டாக்ட் பண்ணால் அவங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. யூடியூப் டீம் கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் காப்பிரைட் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களே யாருக்காவது ஒருத்தருக்கு காப்பிரைட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அவங்க திருப்பி உங்களுக்கு மெயில் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னால் காப்பிரைட் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப நேரம் காக்க வைக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு சரி கிளியர் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா சரி ஓகே நம்ம இதை அடுத்த ஒரு வேலையை பார்ப்பாங்க அவங்க. சரி நம்ம வேறு சேனல் ஸ்டார்ட் பண்ணி போகலாம், அந்த சேனல் கிடைக்காது அப்படின்ட்டு. நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ யாரையும் அப்படி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண வைக்காதீங்க.